சரி திமுகட்ட பேச வேண்டாம் விட்டுருங்க வாரிசு. எந்த கட்சியிட்ட போய் பேசுவீங்க? எந்த கட்சியிட்ட அதிமுக பேசுவீங்க? அப்படி இல்லையே. எந்த அதிமுக இல்ல. அதிமுக விஜய் வந்திருக்காரு, அவர் வாரிசு நீங்க சொல்ல முடியாது. அவரே வந்து டைரக்டருக்கு மோகன் தானே. அரசியல்ல அவர் புதியவர் சரி தானே. இனி அவர் அது இப்போ நீ வரட்டும். நீ தானே பார்க்க போறீங்க அடுத்தடுத்து. அவர் கட்சியில நீ என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நீ ஒரு ஒரு அனுபவமே ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படி முடிவு பண்ண முடியும்? வந்தாதான் தெரியும், களத்துக்கு போனாதான் தெரியும். அதனால இதெல்லாம் வந்து அவங்கவங்களுக்கு என்ன பர்சனல் அஜெண்டாவோ அதை வச்சுக்கிட்டு தீர்மானிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி அதை வச்சுக்கிட்டு தீர்மானிக்க முடியாதுல்ல. ஒரு லாஜிக் இருக்கணும். ஒரு கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அது லாஜிக் இருக்கணும். அதுல ஒரு நீண்ட தூர பயணத்தை நம்ம நடத்தணும். இந்த முழக்கத்தையெல்லாம் வச்சு ஒரு நீண்ட தூர பயணத்தை நடத்த முடியுமா? மன்னர்கள் ஆளுகிறார்கள்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட தூர பயணத்தை நடத்த முடியுமா? முட்டு சந்து மாதிரி முட்டிட்டு நின்றும் அது. ஏன்னா அது திமுக தொடர்பானது மட்டும் இல்ல. நீங்க திமுக தொடர்பானது மட்டும்னா திமுக அதற்காக எதிர்த்து நம்ம ஒரு கலகம் புரியலாம். ஆனா நீங்க இங்க முட்டிக்கிட்டு அங்க போய் ராகுல்கிட்ட நிப்பீங்க, அங்க போய் அகிலேஷ் பாப்பீங்க, இங்க போய் தேஜஸ்வியில சந்திப்பீங்க, எங்க போய் தமிழ்நாட்டிலே சுத்தி சுத்தி தேமுதிகவை பாப்பீங்க, பாமகவை பாப்பீங்க, எங்க திரும்பினாலும் உதைக்கும். அப்போ உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுதான் பிரச்சனைனா அப்ப வேற பிரச்சனை. இது இந்த பிரச்சனை இல்ல, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால எங்க தலைவர் அதை நிதானமா கையாளுறாரு. இல்ல இது சரியா இல்ல, இது வேற ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு இதுல, இதையெல்லாம் வச்சு நம்ம கட்சியில நிலைப்பாடு எடுக்க முடியுமா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். இல்ல இப்ப முடிவு எடுத்துட்டீங்க, ஆனா இதுக்கு முன்பாக அதை செய்துட்டுமே அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கா? நாங்க செய்யலையே. இல்ல ஆதவர்ஜுனா செய்தார் இல்லைங்க. அவர் எப்பவுமே செய்வார். அவர் எப்பவுமே செய்வேன்னு தான் சொல்லியிருக்காரு. இதே கருத்தை தொடர்ந்து பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. அதை பேசுறதுக்கான களம் ஈசிக்கா இல்லல்ல. இது ஒரு ஆனா தொண்டர்கள் வாய்ஸ் தான் பேசுறாரு அவரு. தொண்டர்கள் வாய்ஸ் அது இல்லையே. தொண்டர்கள் வாய்ஸ்னா இது எங்க தலைவர் வாய்ஸ் தான் தொண்டர்கள் வாய்ஸ். இல்ல உங்க தலைவர் முதலமைச்சர் எங்க தலைவர்கள் வந்து சைனாக்காரர்கள் வாய்ஸ்ல பேசுறாரு, ஜப்பான்காரர்கள் வாய்ஸ்ல பேசுறாரா? இல்ல உங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு விருப்பப்படுறீங்களா? அதுதான் அதுவும் சொல்றாரு. எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறது எங்கள் கட்சியினுடைய நோக்கம், இலக்கு. ஆனா நாங்க ஒரு கூட்டணியில போய் இடம் பெறோம். அப்ப எங்கள் தலைமையில் கூட்டணி எல்லாரும் வாங்கன்னு நாங்க சொல்லணும். இல்ல இதுல இப்ப மூத்த அரசியல் விஜய் என்ன சொல்றாரு? தாவேக்கா ஆட்சியை பிடிப்போம், எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. சீமான் என்ன சொல்றாரு? நாம் தமிழர் ஆட்சியை பிடிப்போம், ஒத்த கருத்து உள்ளவர்கள் எங்க தலைமையை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. விஜயே கட்சி தொடங்க போகிறாருன்னு சொன்னோன்னா அவர் என்ன சொன்னாரு? நான் தான் மூத்தவன், தம்பி என் பின்னாடி வரணும்னு சொன்னார். அப்போ அவர் தெளிவா சொல்றாருல, விசிக்கு அப்படி நாங்க சொல்லியிருக்கோமா? எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு முழக்கத்தை தான் வச்சிருக்கோமே தவிர ஸ்ட்ராட்டஜியே நாங்க வைக்கலையே. ஏன் வைக்கல? அது எங்களுக்கு ஒரு அனுபவத்திலிருந்து ஒரு பாடமா இருக்கு. முதல் தேர்தலை சந்திச்சோம், 3வது அணியில ஓட்டு வாங்கினோம். ஒரு பெரிய கூட்டணியில் இடம்பெறுவது தான் நம்முடைய வலிமைக்கு ஏற்ற விஷயம்னு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கொண்டு போயிட்டு இருக்கோம். முதல்ல அதுவே பெரிய சவாலாக இருந்துச்சு, பெரிய கூட்டணியில் இடம்பெறுவதை.